திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 5ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்களிசைத்து அவர் திருமுன் செல்வோம். சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள். தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம். நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள். அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும், பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மண்ணகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழுப்பும்.
திண்ணமாய் நரகத்தில் புலம்பல் கேட்கும். உயிர்த்து எழுந்தார் வல்லவர் இயேசு, உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அழித்தார் நரகத்தின் ஆணவ அரணை, அளித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைப்பட்டிருந்தவர் கல்மனக் காவலர் கடுமையாய் காத்தும், எல்லா தலையும் எளிதாய் தகர்த்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழிபாவ நரகத்தில் வரும் பெரு மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அளித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. ஒன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம், ஒன்றிரு வெற்றியில் பங்கெமக் களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையராதும்முடன் பெருக. ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். யாரேனும் தாகமாயிருந்தால் வாழ்வு தரும் தண்ணீரை வந்து பருகட்டும். யாரேனும் தாகமாயிருந்தால் வாழ்வு தரும் தண்ணீரை வந்து பருகட்டும். அதை விரும்புவோருக்கு அது ஓர் இலவசமான கொடை. அல்லேலூயா. அதை விரும்புவோருக்கு அது ஓர் இலவசமான கொடை. அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். வெளிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமேன். யாரேனும் தாகமாயிருந்தால் வாழ்வு தரும் தண்ணீரை வந்து பருகட்டும். யாரேனும் தாகமாயிருந்தால் வாழ்வு தரும் தண்ணீரை வந்து பருகட்டும். அதை விரும்புவோருக்கு அது ஓர் இலவசமான கொடை. அல்லேலூயா. அதை விரும்புவோருக்கு அது ஓர் இலவசமான கொடை. அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வழிபடுங்கள். அல்லேலூயா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வழிபடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளை, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிமையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதியுள்ளவர். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வழிபடுங்கள். அல்லேலுயா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வழிபடுங்கள். அல்லேலுயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். புனிதர்கள் மாட்சியில் அக்களிப்பார்களாக. அல்லேலுயா. புனிதர்கள் மாட்சியில் அக்களிப்பார்களாக. அல்லேலுயா. புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். புனிதர்கள் மாட்சியில் அக்களிப்பார்களாக. அல்லேலுயா. புனிதர்கள் மாட்சியில் அக்களிப்பார்களாக. அல்லேலுயா. அருள்வாக்கு. திருத்துத பணிகள் நூலிலிருந்து வாசகம். கடவுள் இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அல்லேலுயா. அல்லேலுயா. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அல்லேலுயா. அல்லேலுயா. இறந்தோரிடமிருந்து நீர் உயிர் தெழுந்தீர். அல்லேலுயா. அல்லேலுயா. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அல்லேலுயா. அல்லேலுயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அல்லேலுயா. அல்லேலுயா. முதல் வாசகம். பிலிப் நகரில் பவுலின் இடர்பாடுகள்.
திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் நாங்கள் இறைவேண்டல் செய்யும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது குறி சொல்லும் ஆவியை தம்முள் கொண்ட அடிமை பெண் ஒருவர் எங்களுக்கு எதிரே வந்தார். அவர் குறி சொல்லி அதனால் தம்மை அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு மிகுதியான வருவாய் கிடைக்க செய்து வந்தார். அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்று உரக்க கூறினார். பல நாட்கள் அவர் அவ்வாறு செய்து வந்தார். பவுல் எரிச்சல் கொண்டு அவர் பக்கம் திரும்பி, நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியிடம் கூறினார். அந்நேரமே அது அவரை விட்டு சென்று விட்டது. அவரை அடிமையாக வைத்திருந்தவர்கள் இதை கண்டு தங்களுடைய வருவாய்க்கான வாய்ப்பெல்லாம் போய்விட்டதே என்று எண்ணி பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தைவெளிக்கு தம் ஆட்சியாளரிடம் இழுத்து சென்றார்கள். அவர்கள் தலைமை நடுவர்கள் முன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி, இவர்கள் யூதர்கள், நமது நகரில் கலகம் விளைவிக்கிறார்கள். ரோமையராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவோ செயல்படுத்தவோ தகாத முறைமைகளை இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றனர். உடனே மக்கள் திரண்டு எழுந்து அவர்களை தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமோ அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கு அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினர். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேர்வகை அடைந்தார். பொழுது விடிந்ததும் தலைமை நடுவர்கள் காவல் அதிகாரிகளை அனுப்பி அவர்களை விடுவிக்குமாறு கூறினார்கள். சிறை காவலர் பவுலிடம் இச்செய்தியை அறிவித்தார். தலைமை நடுவர்கள் உங்களை விடுதலை செய்யுமாறு சொல்லி அனுப்பியுள்ளார்கள். எனவே இப்போது நீங்கள் அமைதியுடன் புறப்பட்டு போங்கள் என்றார். அதற்கு பவுல், நாங்கள் ரோமை குடிமக்கள், முறையான தீர்ப்பு இன்றியே அவர்கள் எங்களை பொதுமக்கள் முன் நையை புடைத்து சிறையில் தள்ளினார்கள். இப்போது எங்களை யாருக்கும் தெரியாமல் வெளியேற்ற பார்க்கிறீர்களா? அது நடக்காது. அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து செல்லட்டும் என்று கூறினார்கள். காவல் அதிகாரிகள் இச்செய்தியை தலைமை நடுவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் ரோமை குடிமக்கள் என்று கண்டதும் அந்த நடுவர்கள் அஞ்சினார்கள். உடனே அவர்கள் வந்து அவர்களிடம் மன்னிப்பு கோரி தங்கள் நகரை விட்டு போகுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் சிறையிலிருந்து வெளியேறி லீதியாவின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சகோதர சகோதரிகளை கண்டு அவர்களை ஊக்கப்படுத்திய பின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் செருகப்பட்ட நாம் தந்தையால் கத்தரிக்கப்படுவது தேவையானது. குருவான ஆரிகனின் ரோமேருக்கு எழுதிய கடிதத்தின் விளக்க உரையிலிருந்து வாசகம்.
அவரது சாவில் நாம் அவரில் செருகப்பட்டோம் என்றால், அவரது உயிர்த்தெழுதலிலும் நாம் அவரோடு நிச்சயமாக ஒன்றித்திடுவோம். ஏனெனில் நம் பழைய இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டுள்ளது. இவ்வாறு பாவமெனும் உடல் சக்தியற்று போகின்றது. நாம் இனி பாவத்திற்கு அடிமைகளாய் இல்லாதிருப்போம். ஏனெனில் இறந்து போன எவரும் பாவத்தினின்று விடுவிக்கப்பட்டவர் ஆவர். அப்போஸ்தலர் கூறுகின்றார், ஆகவே நாம் பாவத்திற்கு இறந்துள்ளோம். கிறிஸ்துவில் நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். அவரது வாழ்வில் நாம் ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். அவரது சாவில் நாம் அவரோடு செருகப்பட்டுள்ளோம் என எழுதுகின்றார். அவரது சாவை போன்ற சாவு நமக்குள்ளது. அவர் பாவத்திற்கு இறந்துள்ளார். அவரை போன்றதொரு உயிர்த்தெழுதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இது நிறைவேறும் பொருட்டு எந்த அளவிற்கு நம் பழைய மனிதன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுள்ளான் என்பதை அவர் காட்டுகின்றார். பழைய மனிதன் என்பது பாவத்தில் கழிந்த நம் கடந்த கால வாழ்வு என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் முடிவிற்கு கொணர்ந்துள்ளோம். கிறிஸ்துவின் சிலுவையில் உள்ள விசுவாசத்தை நாம் வரவேற்கும் போது அதனை ஒரு வகையில் நாம் அழிக்கின்றோம். அதன் வழியாக பாவம் எனும் உடல் அழிக்கப்படுகின்றது. நம் உறுப்புகள் பாவத்திற்கு ஊழியம் புரிந்தன. இனி அதற்கு ஊழியம் புரியாமல் கடவுளுக்கே ஊழியம் புரிகின்றன. ஆனால் மீண்டும் உரையை எடுத்துக்கொள்ளும் போது கிறிஸ்துவிற்கு ஒப்ப சாவினால் அவரோடு செருகப்படுவது என்பதன் பொருளை நாம் காண்போம். அப்போஸ்தலர் கிறிஸ்துவின் சாவை நமக்கு சமர்ப்பித்து ஒரு மரத்தில் செடியைப் போல் நம்மை செருக விரும்புகிறார். இவ்வாறு வீரியத்தை அதன் வேர்களினின்று எடுத்துக்கொண்டு நம் வேர்களும் நீதியின் இலைகளையும் வாழ்வின் கனிகளையும் உருவாக்கலாம். எச்செடியில் நாம் செருகப்பட வேண்டும் எனவும் மரத்தின் இயல்பையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானத்தை குறித்து என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதற்கு செவிமடுப்போம். அதில் நம்பிக்கை கொள்பவருக்கு அது வாழ்வின் மரமாகவும் அதை அரவணைப்பவருக்கு அது பேறு பெற்றதாகவும் திகழ்கின்றது. ஆகவே கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் உள்ள கிறிஸ்துதான் வாழ்வின் மரம். அவரிலே நாம் செருகப்பட வேண்டும். அவரது சாவு ஒரு புதிய அன்பான கடவுளின் கொடையாக நமக்கு வாழ்வின் மரமாகின்றது. நாம் நம் பொது சாவை பற்றி பேசாமல் பாவத்திற்கு இறப்பதை குறித்து பேசுகின்றோம் என்று சரியாகவே அப்போஸ்தலர் உணர்ந்து அவரது சாவில் சொருகப்பட்டு என்று கூறாமல் அவரது சாவை போன்றதொரு சாவு என கூறுகின்றார். சொல்லப்போனால் கிறிஸ்து பாவத்திற்காய் ஒரே முறை என்றென்றும் மரித்து விட்டார். அவர் பாவத்தை முற்றிலுமாக செய்யவில்லை. அவரது வாயில் வஞ்சகம் காணப்படவில்லை. இது வேறு எந்த மனிதரிடத்திலும் முற்றிலும் காணப்பட இயலாது. ஒவ்வொருவரும் பாவத்தினின்று தூய்மையாய் இல்லை, ஒரு நாள் வயதுள்ள குழந்தை கூட. ஆகவே இயேசு இறந்த சாவை நாம் சாவது நிச்சயம். உண்மையில் அவர் செய்யாத பாவத்திற்காக அவர் மரித்தார். ஏனெனில் பாவத்தை முற்றிலுமாக நாம் புறக்கணிக்க முடியாது. எல்லாவற்றிலும் மேலாக ஒரு ஒப்புமையை நாம் கொள்ள முடியும். நாம் இங்கனம் பாவத்தை தவிர்த்து இயேசுவை பிரதிபலித்து அவரது காலடி தடங்களை பின்பற்றிடுவோம். அவரது சாவோடு ஒப்புமை உள்ள மனித இயல்பிற்கு இத்தகைய வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. ஏனெனில் அவரை பிரதிபலிக்கும் போது அது பாவம் செய்வதில்லை. செடியை நடுவதன் உருவத்தை தேர்ந்தெடுப்பதன் தேவையை கவனிப்பீர்களாக. குளிர்காலத்தின் சாவிற்கு பிறகு ஒவ்வொரு செடியும் உண்மையில் இளவேநீர் கால உயிர்ப்பை எதிர்பார்த்திருக்கின்றது. ஆகவே இவ்வுலகமெனும் குளிர்காலத்தில் கிறிஸ்துவின் சாவோடு நாம் ஒன்றிக்கின்றோம். மேலும் தற்கால வாழ்க்கையிலும் எதிர்கால இளவேநீர் காலத்திலும் கிறிஸ்துவின் வேரிலிருந்து வரும் நீதியில் நாம் கனி தருபவர்களாக காணப்படுவோம். அவரில் நாம் செருகப்பட்டோம் என்றால் தந்தையாகிய விவசாயி நம்மை கத்தரிக்கின்றார். மெய்யான திராட்சை செடியின் கிளைகளை கத்தரிப்பது போல கத்தரித்து இன்னமும் மிகுதியான கனியை நாம் தர வேண்டும் என்பது தேவையாய் உள்ளது. குருவான ஆரிகனின் ரோமேருக்கு எழுதிய கடிதத்தின் விளக்க உரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம்
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளைகளைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய். ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய், அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க. நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாட்டுகள். வாழ்வின் ஆதாரமாகிய கிறிஸ்துவை கடவுள் இறந்தோரினின்று உயிர்த்தெழச் செய்தார். கிறிஸ்துவே தம் சொந்த வல்லமையால் நம்மை வாழ்வுக்கு உயிர்த்தெழச் செய்கிறவர். எனவே அவரிடம் மன்றாடுவோம். எம் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டருளும். கிறிஸ்துவே இருளை அகற்றும் ஒளி நீர். நீர் மாந்தரை தூய்மைக்கு ஈர்க்கின்றீர். நாங்கள் இந்நாளை உயிருள்ள புகழ் கீதம் நிறைந்ததாக மாற்றுவோமாக. எம் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, நீர் சிலுவை மட்டும் துன்பங்களின் பாதையிலே நடந்து சென்றீர். நாங்கள் உம்மோடு இறந்து உம்மோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. எம் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டருளும். எங்கள் தலைவரும் சகோதரருமானவரே, நீர் எங்களை தந்தையாகிய கடவுளுக்கு பணிபுரியும் அரச குருக்களின் கூட்டத்தினர் ஆக்கினீர். நாங்கள் அக்களிப்போடு உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக. எம் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டருளும். மாட்சியின் அரசரே, நாங்கள் உமது வருகையின் நாளுக்காக காத்திருக்கிறோம். அப்போது நாங்கள் உமது திருமுகத்தை கண்டு உமது பேரொளியில் பங்கு கொள்வோமாக. எம் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. எங்கள் தந்தையாகிய கடவுளே, உம்மால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய எங்களுக்கு மீட்பு உம்மிடமிருந்தே வருகிறது. எனவே நீர் அன்பு செய்கின்ற குடும்பத்தின் மேல் கனிவாய் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கின்ற எங்களுக்கும் எல்லாருக்கும் உண்மையான விடுதலையை தந்தருளும். எங்கள் அனைவரையும் நிலையான உரிமை பேற்றிற்கு கொண்டு வந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Alleluia.
Hallelujah.